ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இப்போ நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் 2. அதே மாதிரி கரம் மசாலா, மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு மட்டன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு மாதிரி தான் நான் வைப்பேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வச்சா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இதில் வந்து முள்ளங்கி காய் வந்து நம்ம காய் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அது ஈக்குவலைஸ் பண்ணிடும். அந்த மட்டனுக்கு வந்து எப்பயுமே ஒரு காய் போட்டு வைப்பாங்க எங்கள் வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அது மாதிரிலாம் போட்டு வைப்போம். அதே மாதிரி இப்போ முள்ளங்கி போடுறோம். இதில் வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போடுறதுக்கு. நம்ம இப்போ வந்து மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், மட்டன் வந்து ஒரு 1/2 kg நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி குழம்புன்னு தான் சொல்லுவோம் எங்கள் வீட்டில். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல், ரொம்ப தேங்காய் ஊற்றினா கூட கொஞ்சமாக ஊற்றுவோம். கசகசாவும் பாதாமும் அரைச்சி ஊற்றுவோம். அப்படி இல்லைன்னா கூட தண்ணியாக வைப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செமையாக இருக்குங்க அந்த குழம்பு. நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு வந்து நம்ம டைரெக்டாக தான் வைக்க போகிறோம். குக்கரில் வைக்க போகிறோங்க. பெரிய இது மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் பெருசாக எடுத்துக்கிட்டு, அந்த காலத்தெல்லாம் குக்கர்லாம் இப்படி தான் டைரெக்டாக தான் வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தண்ணி நல்லா சூடு ஏறினோடனே அதில் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்ச இந்த மட்டன் போட்டுடலாம். தண்ணி சூடாகிடுச்சு. மட்டனை நம்ம அதில் போட்டுரும். அதுலேயே வந்து நல்ல பெரிய ஸ்பூன், 2 ஸ்பூனால் நல்ல 2 பெரிய ஸ்பூனில் வந்து இஞ்சி போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டாச்சு. இதில் வந்து இதுலேயே நான் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டில். இப்போ இதெல்லாம் வேக வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே மட்டன் வேக வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சள்தூள் போட்டுப்போம்ல, அது மாதிரி மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். இதில் வந்து ஜீரகத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். சோம்புத்தூள் கூட போடணும், மறந்துட்டேன். சோம்புத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எடுத்துட்டு சோம்புத்தூளும் இதில் 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். சோம்புத்தூளும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து நல்லா வெந்துட்டே இருக்கட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு இந்த சைடில் தாளிச்சிக்கலாம். இல்லை, 1 ஸ்பூன் நெய் விட்டோம்னாலும் சீக்கிரம் வெந்துடும் சொல்லுவாங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நல்லா வேகட்டும். நம்ம இது அரை வேக்காடாக வெந்தவுடனே முள்ளங்கி எல்லாம் போட்டுக்கலாம். கொதிக்கட்டும், நல்லா கொதி வரட்டும். இது 1 கிலோ பிரியாணி பாத்திரம். இதுக்கு மேட்சாக தட்டும் இருக்குது. இந்த தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். வெந்துட்டே இருக்கட்டும். இல்லை, கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். பொங்கி வழிஞ்சிடாமல் இருக்குது அப்படி வச்சிடலாம். பட் வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடாய் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணல. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் 2 கிராம்பு மட்டும் ஒரு 4 போட்டிருக்கேன். இலை, பட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தாங்க போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அது போட்டு வச்சிடலாம்.
இதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வதக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம்ல. இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வதங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் சால்ட்டும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலசி வச்சுருந்த முள்ளங்கி பாருங்கள், ரவுண்டாக அலசி வச்சோம்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் போட்டோம். அதையும் போட்டு ஒரு வதக்கு அதுக்கு வச்சிடலாம். இந்த வெள்ளை கலர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். தக்காளியும் அந்த முள்ளங்கியும் இந்த புதினா கொத்தமல்லியும் சேர்ந்து கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு பார்க்கவே. நம்ம சமைக்கிறதோடு இல்லாமல் அந்த காய்கறியோட கலர்ஸ்லாம் ரசித்தா ரொம்ப நம்ம சமையலில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாங்க ரசிக்க முடியும். சூப் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். அதில் ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நம்ம நல்லா போடாமல் போட்டுட்டேன். இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பொங்கனாமல் இருந்தால் குறைச்சிடலாம். இந்த சைடில் நல்லா வதங்கிட்டுருக்கு. முள்ளங்கி நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சுட்ருக்கோம். இதில் வந்து மிளகாத்தூள் 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், பெரிய ஸ்பூனில் ஒரு குட்டி குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டுறேன். இதில் கரம் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது முள்ளங்கி நல்லா வேகட்டும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே அடிக்கடி செய்வேன். இட்லி பண்ணிவிட்டு காலையில் அந்த தண்ணி குழம்பு வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. தேங்காய் ஊற்றி செய்கிறத விட இது மாதிரி பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, பூரிக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது எல்லாத்துக்கும் சூட் ஆகும். தண்ணியாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அந்த சாரம்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் சூப்பு கொஞ்சம் எடுத்துட்டேன். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் அப்போ தான் பிடிக்கும் அந்த மட்டன்லலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த சைடும் நல்லா கொதிச்சுட்ருக்கு. கொதிச்சுட்டே இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சூப் எடுத்துருக்கேன். சூப் கொடுத்துடலாம். பாருங்கள், அந்த முள்ளங்கி தாளிச்சதையும் நம்ம எடுத்து மட்டன் வெந்ததோட ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஸ்லோ ஃபயரில் கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ரசம் தாளிச்சிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சாச்சு. ரசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, 2 பூண்டு பல் இடித்து போட்டாச்சு. மீதியெல்லாம் கரைச்சி புளியும் போட்டாச்சு. இதில் மிளகு ஜீரகம்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கொதி நுரைச்சிட்டு வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். நம்ம ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சூப் ரசம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ரசம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. 2 பூண்டு பல், ஒரு தக்காளி, மிளகு ஜீரகம், இதே மாதிரி கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. புளியும் ஒரு துண்டு போட்டாச்சு. 2 மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சாச்சு. சூப் மட்டும் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து பருப்பு ரசம் மாதிரி, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சூப் ரசம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நுரைச்சிட்டு வரட்டும், இறக்கிடலாம். இந்த மழை நேரத்தில் பாருங்கள், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் என்ன வச்சுருக்கோம், கொத்தமல்லி, ரெண்டுமே கொத்தமல்லி, இது புதினா. எவ்வளோ பச்சை பசேல்னு பார்க்கவே ஆசையாக இருக்கு பாருங்கள். இப்போ டைம் இல்லை, நான் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு போகிறேன். அப்புறம் டைம் கிடைக்கும் போது, ரெஸ்ட்டாக இருக்கும்போது உருவி வச்சிடலாம், கட் பண்ணி வச்சிடலாம்.
பாருங்கள் ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரசம் பார்க்கவே எம்மியாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டாலும் உடம்புக்கு சளியெல்லாம் கோல்டெல்லாம் போயிடும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் சூப் ரசம். பாருங்க காயெல்லாம் கலந்து குழம்பு நல்லா கொதித்து இறக்கியாச்சு. நம்ம இப்போ டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம்.